என்றது அவரே சொல்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அந்த உணர்வு அந்த மாதிரி நான் உணர்னேன். அதெல்லாம் எப்படின்னா அந்த பிரேமா ஸ்டேஜில் வரும். இது எல்லாமே பிரேமா ஸ்டேஜில் நான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். 9 பக்தி சேவைகள், 9 பக்தி நிலைகள் உங்களுக்கு ஆளில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். யாருக்கா தெரியுமா அது? நிலைகள், 9 நிலைகள். நான் 9 பக்தி வகையான பக்திகள் கிடையாது, 9 நிலைகள், ஸ்டேஜஸ். லாஸ்ட் வீக்கில் கூட நான் சொன்னேன், மண்டே கூட சொன்னேன், அதுக்கு முன்னாடி கூட நிறைய அது அது வகையான பக்தி. அது வகையான பக்தி நிலை, ஸ்டேஜஸ். ஒன்னொன்று ஸ்டேஜ் பிரேமா நீங்கள் ஹையஸ்ட், அது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆதோ ஸ்ரத்தா. ஆதோ ஸ்ரத்தன்னா ஒரு ஆசை, பகவானோட பக்தி, பகவானுக்கு வந்து பக்தி சேவை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதாவது ஆர்வம்னா நம்ம வந்து பக்தரே ஆயிருக்க மாட்டோம். ஆனால் யாராவது என்னடா மூக்கண்டு பள்ளியில் நகர சங்கீதம் போயிட்டுருக்காங்க பக்தர்கள்லாம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க இல்லையா, என்னடா இது ஒரு விசேஷமாக இருக்கே பார்க்கறதுக்கே அப்படின்னு சொல்லி போவாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை வருது. ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஆசை வளர்த்து வச்சுருக்காங்க. அது அந்த ஆசைக்கும் அந்த பகவான் என்ன பண்ணுவாங்க, அந்த அமைப்புக்கும் வந்து பார்த்த உடனே ஓ நல்லா பண்ணுறாங்கடா, கீர்த்தன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்கள் யாராவது பாருங்கள், எங்கே போனாலும் அவ்வளோதான், நம்மளோட கீர்த்தனு, நம்மளோட என்ன சொல்கிறது, மிருதங்கா, கர்த்தாலே, இது இருந்தாலே 3 பேர் இருந்தாலே தானாக வந்து டான்ஸ் ஆடுவாங்க, தானாக பாடிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி அனுபவம் இருக்கா இல்லை தெரியாது, எத்தனை பேருக்கு இருக்காது. இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட்டு எப்படி போய் மாதிரி சண்டே சண்டே போனோம். பயங்கரமாக சபரிமலை பற்றி, ஐயப்பனை பற்றி கீர்த்தன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்தாரு. நம்ம கீர்த்தன் அந்த மிருதங்கா சவுண்டு, கர்த்தா சவுண்டு உடனே எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி டான்ஸ் உட்காரல, டான்ஸுக்கு யாருமே வரல. நம்ம மிருதங்காவும் அந்த கீர்த்தனும் அந்த கர்த்தால் அந்த அடைச்ச உடனே பண்ணாங்களே இல்லையா, எல்லாரும் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தலை இப்படின்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழுது கார்த்திக் பிரபுக்கு நான் 4 ஜன 7 ஜன ಹೋಗಿದ್ವಿ. ஸோ எல்லாமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பக்தர்னால அந்த அந்த பவர் அதில் இருக்குது, அந்த ஹரிநாமத்தோட பவர் அப்படி இருக்குது. நிறைய பாட்டு பாடினாங்க அவங்க. சபரிமலை பற்றி நிறைய பாட்டு பாடினாங்க. ஆனால் நம்ம ஹரிநாம சங்கீர்த்தனை வந்த உடனே எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம பக்தர்களும் அவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து ரொம்ப குஷியாகிடுச்சு அவங்களுக்கு. கீர்த்தன் பண்ணோன்னு ரொம்ப குஷி. அந்த மெயின் அந்த பலராமர், அந்த மிருதங்கா, கர்த்தால், கீர்த்தன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கீர்த்தன் பண்ணும்போது நான் நல்லா பாடுறேன், நீ நல்லா பாடுற, நீ நல்லா சொல்கிற, அந்த ஒரு அந்த ருச்சி வரக்கூடாது நம்மளுக்கு, அந்த ஒரு யோசனை வரக்கூடாது, அந்த ஒரு உணர்வு வரக்கூடாது. இது எல்லாருமே யாருக்காக பாடணும், அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நம்ம பாடுறது. அதனால் என்ன பண்ணணும், கீர்த்தனில் முக்கியமாக என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கீர்த்தன் லீட் பண்ணுறவங்க ஒரு லைன் பாடினா அந்த லைனை வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரே டைமில் பாடணும். ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ணா இன்னொருத்தர் கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே, இன்னொருத்தர் ஹரே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் சமமான. அதனால தான் அது பேர் இங்கிலீஷில் ஆர்கெஸ்ட்ரேன்னு சொல்கிறாங்க. ஆர்கெஸ்ட்ரேட்டட் அப்படின்னா எல்லாமே ஒரே டைமில். மிருதங்கா அது நம்மளுக்கு வந்து 3 இருக்குது. நீங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் பார்த்தா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஒருத்தர் தபலா வாசிப்பாங்க, ஒருத்தர் மிருதங்கா வாசிப்பாங்க, இன்னொருத்தர் வந்து பியானோ வச்சுருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து என்னது ஆர்கன் அது அந்த ஆர்கன் வச்சு அவங்க அது பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரே சமானமாக வரும். அதுதான் கலை அதில். அதனால தான் கீர்த்தன் வந்து ஒருத்தர் ஒரு இதை பாடக்கூடாது. ஒரு லைன் பாடினா அந்த லைன் பாடி அவங்க ஸ்டாப் பண்ண பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் பாடணும். இதுதான் சிஸ்டமு. அதனால தான் நான் அடிக்கடி நான் வந்து நீங்கள் பாடினோன்னு உடனே நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அப்படி பாடாதீங்கன்னு. அந்த லைன் பாடின உடனே அதுக்கப்புறமா நீங்கள் பாடணும். யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்க எப்படி பாடுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அந்த லைன் பாடின பிறகு தான் நீங்கள் பாடணும். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து எல்லாருமே ஒரே டைமில் ஸ்டாப் பண்ணணும். ಅதான் ಅಳಗ ಅದಲ್ಲ ಟ್ರೈನಿಂಗ್ ಆಗೋಗುತ್ತೆ. ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದೇನೆಂದ್ರೆ ನೀವು ಆ ಥರ ನಾನು ಹೇಳ್ದಂಗೆ ಹಾಡಿದ್ರೆ உங்களுக்கு பயிற்சி ஆயிடும், தானாக பயிற்சி ஆகிடும். அதெல்லாம் தானே, அதுக்கு பயிற்சியே தேவையில்லை, ட்ரைனிங்கே தேவையில்லை, தானாக வந்துடும். அது தானாக வந்துடும். அதனால் அந்த அந்த டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமிங்கு, அந்த டைமில் எல்லாருமே கரெக்டாக ஸ்டாப் பண்ணணும். மறுபடியும் அடுத்த லைனுக்கு அந்த லீட் பண்ணுறவங்க போயிடணும். அந்த லீட் பண்ணுறது மறுபடியும் அந்த லைன் ஸ்டாப் பண்ண உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். நான் என் கூடயே நீங்கள் பாடக்கூடாது. என் கூட பாடினா யார் கீர்த்தன் லீட் பண்ணுறாங்க, யார் வந்து கோரஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாமே புரியாது. இதெல்லாம் ஒரு பெரிய கலை, பயங்கரமான கலை. ஸோ அதனால தான் எதுக்காக இது சொல்ல வந்தேன்,
யாருக்கா தெரியுமா? ஸ்டேஜஸ். சரி, கரெக்ட். ஸோ இப்படி அந்த ஆதோ ஸ்ரத்தா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துடும், எப்படியாவது பக்தி தொண்டு பண்ணணும் சரி. அந்த ஆசை வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு அடிக்கடி சொன்னேன், அந்த ட்ரக் அடிக்ட் ஒருத்த வந்து போலீஸ்காரங்க அவனை வந்து துரத்திட்டே வருவாங்க. அவன் என்ன பண்ணுவான், நகர சங்கீதனில் இதாகிடுவான். அங்கே அந்த கேங்கில் வந்து உள்ளே போய் மிக்ஸ் ஆகிடுவான். கோயிலுக்கே போயிடுறாங்க. அவனுக்கு தப்பிக்கணும்னு சொல்லி ஒரு நோக்கம். ஆனால் அந்த நகர சங்கீதனை கேட்டு என்னன்னா போலீஸ்காரங்க போயிட்டாங்க, அவனுக்கு கிடைக்கல. ஆனால் இவனும் நேராக கோயிலுக்கு போயிட்டான். அந்த சங்கீர்த்தனை அவனை கொண்டு போயிடுச்சு. அப்படியே அங்கே போய் அவன் என்ன ஆச்சு, இங்கே பக்தர்கள்லாம் அவங்களோட அசோசியேஷனில் பார்த்தான் சங்கத்தை. அதான் ஆதோ ஸ்ரத்தா சாது ஸ்ரங்கா. ஆதோ ஸ்ரத்தானா நம்பிக்கை. ஒரு கடுகு மூட்டையில் ஒரு கடுகளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தால் கூட போதும், ஒரு இது என்ன ஆர்வம் இருந்தால் போதும். உடனே பகவான் என்ன பண்ணுவார், பக்தர்கள் அனுப்பிச்சுட்ருவாங்க. பக்தர்கள் அனுப்பிச்சி விட்டு அதான் சாது சங்கான்னு சொல்கிறது. அப்போ சாது சங்கத்தில் என்ன ஆகும், பக்தர்களெல்லாம் அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அவனை வந்து பக்தராக்கணும், எப்படி பக்தி கொடுக்கணும், அதெல்லாமே பார்ப்பாங்க. அவனுக்கு தகுந்த மாதிரி, அவனோட நிலைக்கு தகுந்த மாதிரி, அவனோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி, அவனோட என்ன சொல்கிறது, அவனோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு பக்தி கொடுத்துட்டே இருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ பண்ண எங்கள் சாது சங்கானவனே பஜனக்கிரியா ஆகிடுது. அவனுக்கு அந்த ஆர்வம் வந்துடுது. ஆர்வம் ஸ்டார்ட் ஆகி பக்தோட சாங்கியத்தினால அவன் என்ன பண்ணுவான், பஜனக்கிரியா ஆகிடுவான். அதாவது 4 நியமங்கள் ஃபாலோ பண்ணுறது ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் வந்து 16 ரவுண்டு சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவான், சாது சத்தா சாதுங்க பஜனக்கிரியா. அப்புறம் அனர்த்த நிவர்த்தி. எப்போ அவன் வந்து குருக்கிட்ட தீட்சை வாங்கிடுறானோ அப்போ என்ன ஆகுது, அந்த குருவோட அந்த பரம்பராவோட இது இருக்குது பாருங்கள், அந்த எம்பவர்மெண்ட்டு அது அவனுக்கு வந்து சேர்ந்துடும். அவனுக்கு அந்த பகவானுக்கு இருக்கிற பவர் அப்படியே வந்துடும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன, ஹனுமான் தான். ஹனுமான் ராமாயணத்தில் பாருங்கள், லக்ஷ்மண் வந்து இதாகிடுறாரு, என்ன சொல்கிறது, அன்கான்ஷியஸாக விழுந்துடுறாரு. அப்போ விழுதும்போது நேராக ஹனுமான் வந்து சஞ்சீவன் மலைக்கு போகிறாரு. இமமலைக்கு போய் சஞ்சீவன மலையை கொண்டு வருவார். இதெல்லாம் அவருக்கு எங்கே வந்து சக்தி, அவருக்கு பகவான் ராமர் அவருக்கு அந்த சக்தியை கொடுத்தாரு. அதனால தான் அவருக்கு ஒரு அவதார் பேர் சக்தி ஆவேஷ அவதார். ஹனுமான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க சக்தி ஆவேஷ அவதார். இப்போ வியாசதேவரும் அவ்வளோதான் சக்தி ஆவேஷ அவதார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு சக்தி ஆவேஷ அந்த சக்தியில் அந்த சக்தி இருக்கு பாருங்கள், பகவானோட சக்தி. அந்த ஆவேஷம் அவதாரமாக பக்தர்கள் கொடுக்குறாங்க. அந்த 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 சக்தி கொடுத்தவொடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, பகவான் வந்து எல்லா சேவையும் அவங்களுக்கு செய்ய வச்சிருவாங்க. ரொம்ப கடினமான கோரமான ஒரு சேவையை கூட அவங்க ஈஸியாக செஞ்சிருவாங்க. ஹனுமான் பாருங்கள், ஏன் ராமருக்கு தெரியாதா, உட்காந்த இடத்துல அவர் வந்து ஒரு செகண்ட் அப்படி பார்த்தாவே இமமலை இப்படி வந்துடும். கிருஷ்ணர் என்ன வந்து பாருங்கள், சொல்ல பார்க்கலாம். கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல ஒரு லீலை பண்ணாங்க இதே மாதிரி. யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். பிருந்தாவனத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? 1 2. ஓகே பிரபு இன்னும் போல. கார்த்திக் ப்ரோ ஃபஸ்ட்டு இருந்தாங்க கொண்டு போகணும். 2 மாதாஜி பார்த்துருக்காங்க. ஸோ பிருந்தாவனத்தில் ராதாகுண்டு ஷாமகுண்டில் கிருஷ்ணர் வந்து அகாசுரான்னு சொல்லி ஒரு டீமனை வந்து வதம் பண்ணிடுறாரு. வதம் பண்ண பிறகு இவர் ராதாராணி என்ன சொல்கிறாரு, அரிஷ்டாசுரா கரெக்ட். அவரை வதம் பண்ண உடனே ராதாராணி, நீ வந்து ஒரு பசு ரூபத்தை வந்திருப்பாரு. அந்த பசுவை வந்து நீ வதம் பண்ணிட்ட. பசு வதம் பண்ணுறது வந்து பெரிய அபராதம். அதனால நீ எல்லா நதியிலையும் போய் குளிச்சுட்டு வரணும். கிருஷ்ணருக்கு சொல்கிறார் ராதாராணி. கிருஷ்ணருக்கு சொல்கிற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் எனக்கு பாருங்கள். அப்படின்னா எவ்வளோ பிரேம பக்தி அவர்கிட்ட இருக்கும். உடனே ராதாராணி அவனு சொன்னோடனே சரி ஓகே நான் பரிகாரம் பண்ணிக்கிறேன் சொல்லி அங்கே நின்ன இடத்துலையே பல ஆயிரக்கணக்கான நதிகளை வந்து அங்கே வர வச்சிடுறாங்க, தன்னோட மானசீகமாக வந்து தியானம் பண்ணி. அதே மாதிரி தான் இங்கே ஹனுமான் வந்து இமமலைக்கு ராமருக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது. அவரே போய் இது பண்ணியிருக்கலாம். ஏன் ஹனுமான் இது பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சேவையை கொடுக்கறதுக்கு அவருக்கு 1. 2வது வந்து எனக்கு அந்த பேர் வேண்டாம், என்னோட பக்தனுக்கு அந்த பேர் ஹீரோ, அந்த ஹீரோ ரோல் வந்து அவருக்கு கொடுத்துறானு. ஏன்னா அந்த தூய்மையான பக்தர் வந்து உலகம் எல்லாமே அவரை க்ளோரிஃபை பண்ணணும், அவரை கீர்த்தனை பண்ணணும். அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறார், ராமர் இவங்களுக்கெல்லாம் அந்த சேவையை கொடுக்குறாரு. ராமர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் ராவணை வதம் பண்ணுற அவசியம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் எல்லாரையும் என்கேஜ் பண்ணுறாங்க. அந்த 33 கரெக்ட். அதே மாதிரி தான் சேம் அதே தான் கரெக்ட். எக்ஸாக்ட்லி. கிருஷ்ணர் வந்து அதே தான். அர்ஜுனருக்கு வந்து அவர் வதம் பண்ண அவசியமே இல்லை, அர்ஜுனர் அவரே பண்ணிடுவார். ஆனால் அந்த ரோல் அவர் கொடுத்துட்டாரு. அந்த ஸ்டேஜ் ஆல்ரெடி பண்ணிடுறாரு எல்லாரையும். அதை ஒருத்தர் மரத்து மேலே அவர் பேர் மறந்துட்டு, அவர் மரத்து மேலே உட்காந்து எல்லாரும் பார்க்குறாரு. கிருஷ்ணர் எல்லாம் வதம் பண்ணுறதெல்லாம் அவர் பார்க்குறாரு. அவர் பேர் மறந்துட்டு ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ அர்ஜுனருக்கு அந்த பேர் வரணுன்ட்டு தான் அவர் அந்த மாதிரி பண்ணார்.
ஸோ அதனால கட்டா பையன் கரெக்ட். இல்லை ఇంకొకరు ఉన్నారు, இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேர் மறந்து, பஜன கிரியா அப்புறம் அனர்த்த நிவர்த்தி. ஸோ இந்த மாதிரி பஜன கிரியா பண்ணுறதுனால 4 நியமங்கள் கடைப்பிடிச்சி 16 ரவுண்டு ஜபமால அபராதம் இல்லாத தவித்து எல்லா அபராதங்களும் தவித்து நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகுது, உள்ள அனர்த்த நிவர்த்தி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அனர்த்த நிவர்த்தினா இதயத்தில் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது, தேவையில்லாத பொருள்கள் அனர்த்தம். அனர்த்தம் அர்த்தம்ன்றது வந்து சரியாக இருக்கிறது, தேவை இருக்கிறது, தேவைப்பட்டது. அனர்த்தம்னா தேவையே இல்லாதது. அது அந்த தேவையில்லாத இல்லாமல் நிவர்த்தி பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? ரிட்டையர்டு. நிவர்த்தினா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, கம்பெனி தான் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இவருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணிவிடுவாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிளென்ஸ். இட் கிளென்ஸ் த ஹார்ட். இதயத்தை எல்லாமே க்ளீன் பண்ணிவிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, அனர்த்த நிவர்த்தி ஆன உடனே அவங்களுக்கு நிஷ்டா வந்துடுது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஸோ நிஷ்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹரே கிருஷ்ணா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸுக்கு சீக்கிரமாக வந்துட்டாங்க. வாங்க இருக்கட்டும், உடம்பு சரியில்லை. கரெக்ட், எல்லாருக்குமே அதே ப்ராப்ளம். ஸோ நிஷ்டா நம்ம சொல்கிறோம் இல்லை, நைஷ்டிகா. நிஷ்டானா பிடிவாதம் பக்தியில். யார் என்ன சொன்னாலும் கேட்குறதில்ல. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் ஆகணும், நான் பண்ணதான் போகிறேன், யார் ஏதாவது சொல்லுங்கள் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த பக்தியிலேருந்து நான் வெளியே வர மாட்டேன், இந்த சாதனையிலேருந்து நான் வெளியே வர மாட்டேன், இந்த சாண்டிங் பண்ணாமல் நான் விட மாட்டேன், பக்தர்கிட்ட சத்சாங்கீதம் இல்லை பண்ணாமல் நான் விட மாட்டேன். பக்தர் கூட ஆனால் இதை நான் என்ன நகர சங்கீதம் போவேன், யார் எது வேணாலும் சொல்லட்டும், எனக்கு எது வேணாலும் வரட்டும், எனக்கு பணி இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் போயே ஆகிறேன், நான் இது பஜனை பண்ணுறேன், அனர்த்த நிவர்த்தி பண்ணேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிஷ்டா. ஒரே என்ன சொல்கிறது, பிடிவாதம் பக்தியில். நம்ம பிடிவாதம் எதில் பண்ணுறோம்? மெட்டீரியல்ல சொல்கிறாங்க மாதாஜி. போகவே கரெக்டாக சொல்கிறாங்க மாதாஜி, எக்ஸலண்ட்டாக. போகவே மாட்டேன், நீ எது வேணாலும் சொல்லுங்க, நான் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன்றது நம்ம எல்லாருமே பிடிவாதம் பண்ணுவோம். ஆனால் இங்கே பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் பண்ணி தான் ஆகிறேன், எப்படியாவது நான் வந்து அதை எனக்கு கொடுத்த அந்த சேவையை நான் பண்ணுறேன். ஹனுமான் பாருங்கள், எதுவுமே பார்க்கல, தனக்காக செல்ஃப்லெஸ்ஸாக போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. செல்ஃப்லெஸ்ஸாக எந்த விதமான ஒரு நோக்கமே இதயத்தில் வச்சுக்கல அவர். நம்ம என்ன சொல்கிறப்ப மாதாஜி சொன்ன மாதிரி யார் வேணாலும் போட்டோம், இல்லை எல்லாருமே சொல்கிறேன். எல்லா விஷயத்திலும் கிடையாது. அது என்ன ப்ராப்ளம்னா, கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ, அதனால தான் நிறைய சேவைகள் பண்ண முடியாமல் இருக்குது. அது ஒரு இஷ்யூ. ஆனால் இன்னொன்று அதுக்கு அந்த மாதிரி சொன்னதுக்கு பக்தர், நான் சின்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் அவர் எங்கள் குருநாதரை, இந்த மாதிரி ஆகிடுது என்ன பண்ணுறதுன்னா, அப்படின்னா உன்னோட என்ன சொல்கிறது, சிவியாரிட்டி இல்லைன்றாங்க, பக்தியில் உன்னோட சீரியஸ்னஸ் கம்மியாக இருக்குது. இப்போது டாக்டர்கிட்ட பேஷண்ட் போனால் என்ன பண்ணுவாங்க, உடனே எல்லாருக்கும் ஒரே மருந்து கொடுக்க மாட்டாங்க, அந்த சிவியாரிட்டி பார்ப்பாங்க, எத்தனை பர்சன்டேஜ் சிவியாரிட்டி இருக்குது, அதுக்கு சிவியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் டோஸ் கொடுப்பாங்களே தவிர உடனே ஹை டோஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த சிவியாரிட்டி வரல, பக்தியில் வந்து அந்த ஸ்ரத்தை வரல, அந்த என்ன தீவிரமான ஒரு இது வரல. குருவுக்காக கிருஷ்ணருக்காக எதை வேணாலும் நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்ற அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டா, அந்த என்ன நம்ம கிட்ட இருக்கிற நோய் எல்லாமே ஓடி போயிடும். ஒன்றும் இல்லை, நாங்கள் அந்த ஐயப்ப சாமி பஜனை போயிருந்தோம் இல்லையா, நம்ம கீர்த்தன் பண்ணுறதுக்காக போனது, அந்த பஜனைக்காக நாங்கள் போகல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கே எங்களுக்கு ஒரு 1 hour டைம் கொடுத்தாங்க, அந்த 1 hourக்காக தான் நாங்கள் போனது. அதை அவர் கும்பிடுறதுக்காகவோ இது பண்ணுறதுக்காகவே நாங்கள் போகல. ஏன்னா பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, யுக்த வைராகியம் பண்ண சொல்கிறாரு. யார் கூப்பிட்டாலும் வேண்டான்னு பண்ண சொல்லாதீங்க, எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். ஆனால் என்ன பண்ணணும், கிருஷ்ண உணர்வை நீங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்களும் கிருஷ்ணர் முழுமுதை கடவுளாக நீங்கள் நேசிக்கணும், நீங்கள் ஏற்றிக்கணும். உங்கள் இதயத்தில் பகவான் தான் சுப்ரீம்ன்றது வந்து எப்பொழுதுமே இருக்கணும். நைட்டு 12 மணியில் உங்களுக்கு எழுப்பி விட்டால் கூட உங்களை கேட்டால் யார் தான் சுப்ரீம்னா அவர் தான் கிருஷ்ணர்னு சொல்லி நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம மனசு வந்து நிஷ்டாவாக இருக்கணும். நிஷ்டானா ரொம்ப கடினமான ஒரு என்ன சொல்கிறது பாலிசி. நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன், வைராக்கியம் நிஷ்டா. வைராக்கியம் பேர் வைராக்கியம் வந்து துறவு பண்ணுறது, அது வேண்டாம் இது வேண்டாம் சொல்லி துறவு பண்ணுறது. இது வந்து என்ன சொல்கிறது, பிடிவாதம், பக்தியில் பிடிவாதம், நைஷ்டிக். அதான் நிஷ்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நிஷ்டா வந்தோடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அனர்த்த நிமித்தத்தில் நம்ம மாட்டிடுவோம். ஆனால் நம்ம எல்லாமே இன்னும் பஜனைக்கிரையில் இருக்கிறோம், பஜனைக்கிரை கூட நம்ம வரல. அனர்த்த நிவர்த்தியில் நம்ம என்ன ஆகிறோம், அங்கே ஸ்டக் ஆகிடுவோம், அங்கேயே மாட்டிக்குவோம். ஒரு எலி வந்து மரத்து மேலே உக்காந்துருக்கும்,
கீழே ஒரு பாட்டிலில் முந்திரி, திராட்சை, பிஸ்தா இதெல்லாமே போட்டு வச்சுருப்பார் ஒரு நபர், இந்த வேட்டைக்காரர். அவர் என்ன பண்ணுவார், அது அந்த பாட்டிலும் வச்சுருப்பார், அந்த பாட்டிலுக்குள்ளே எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும். அது அந்த பாட்டிலோட கழுத்து எப்படி இருக்குன்னா, அந்த எலியை கரெக்டாக போய் அது எடுத்துகிட்டு வந்துடணும், அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது அந்த பாட்டிலு. அந்த எலி என்ன பண்ணுது, அதுக்குள்ளே போகுது. அதுக்குள்ளே போயிட்டு எல்லாமே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வருது. ஆனால் வெளியே வர முடியல, மாட்டிடுச்சு. இப்போ அந்த எலியோட நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒன்று ட்ரை ஃப்ரூட்ஸை பாட்டிலில் விட்டு வெளியே வரணும், இல்லை அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் எடுத்துகிட்டு தான் வரேன்னு சொல்லி ஒரு பிடிவாதம் பண்ண என்ன ஆகும், வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டயா கம்மியாக இருக்குது. அந்த அளவுக்கு டயா கம்மியாக இருக்கிறதுனால அதனால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஒன்று விட்டுட்டு வரணும், இல்லைனா உள்ளே போய் மாட்டிட்டு அங்கேயே இருக்கணும். நம்மளோட நிலைமை தான் அப்படி தான் இருக்குது. பௌத்திக உலகத்தில் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வரலாம்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஆனால் நம்மளால் முடியல, வெளியே வர முடியல. ஸோ அதனால் நம்ம இதில் பிரபு சொன்ன மாதிரி நம்ம பௌதிக உலகத்தில் நம்ம பிடிவாதமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் உண்மையாக பகவான்கிட்ட சீரியஸாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் எல்லாமே ஒரே செகண்டில் அப்படி அடிச்சுட்டு வர. அதுக்கு ஒரு ஸ்லோக்கா இருக்குது, சொல்கிறாருங்க, பியூட்டிஃபுல் ஸ்லோக்கா. அது எப்படி ஒரு பெரிய மழை மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் கூட கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பசு இருக்குது பாருங்கள், பசு வந்து ஒரு சின்ன ஒரு தண்ணி இது இருக்கும், ஸ்டாக்னென்ட் வாட்டர், வாட் இஸ் ஸ்டாக்னென்ட் வாட்டர், அதை வாட்டர் சேரில் தண்ணி இப்போ மழை பெஞ்சா அங்கங்கே தண்ணி நிற்கிறது பாருங்கள். குட்டை குழி மாதிரி, சின்ன குழி மாதிரி ஒரு தண்ணி ஸ்டாக்னெண்டாக இருக்கணும், அந்த சேர்ந்துருக்கு இல்லையா, அது எப்படி பசு வந்து தாண்டிடுமோ அந்த மாதிரி தாண்டி விட்டுருவார் அவர் பகவான். இந்த ஸ்லோகா வெரி ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಶ್ಲೋಕ ಭಾಗವತದಲ್ಲಿ. ಚಿನ್ನದ ಅಲ್ಲ ಚಿನ್ನದ ಇರೋ ನಾನು ಕೊಟ್ಟು ನಾನು ಹೇಳಿದೆ ನನಗೆ ಏನೇನೋ ಮಾಡಿದೆ. ಆಮೇಲೆ ಅವತ್ತು ಫೋನ್ ಮಾಡಿ ದಿವಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ನೋಡಿದೆ, ಕೃಷ್ಣ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಏನು ನಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ, ತುಂಬಾ ನೋವಾಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ನಿನ್ನೆ ಕಣ್ಣಲ್ಲೇ ನಾನು ಅದರಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಸೇರಿಸ್ಬೇಕು, ಕೃಷ್ಣ ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇದು ದೊಡ್ಡ ಅಡ್ಡಿಯಾಗಿದೆ. ಕರೆಕ್ಟ್ ಬಂದ್ಬಿಡ್ತು. ಬಂತ ಆಮೇಲೆ ಸೋಪ್ ಹಾಕೋದು ಏನು ಹಾಕಿಲ್ಲ, ಅದೇ ಬಂದ್ಬಿಡ್ತಾ. பாத்தியா, நான் எதுவுமே சொல்ல, மாதாஜியே சொல்றாங்க உதாரணமா. மாதாஜி பொண்ணுக்கு வேற உஷாரில்லை, அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, இருந்தாலும் அதை விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் எதுக்காக கூப்பிடுறேன்னா, நம்ம அந்த டீமோட போனா அந்த அந்த பிரபுபா சொல்றாரு, ஈச் அண்ட் எவ்ரி சோல்ஜர் ஆஃப் மை சொசைட்டி ஆர் ரெப்ரசன்டிங் மீன்றாங்க. ஒரு நபரும் வந்து சேனாதிபதி மாதிரி, அதே மாதிரி ஒரு என்ன போர் கடத்தில் எப்படி சைனிகர் போகிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ரெடியாக இருக்கணும். அந்த எண்ணெய் வந்து நீங்கள் பிரதிநிதியாக நீங்கள் போகிறீங்கன்ற பிரபுபாதர் திலக்கு வச்சு நம்ம கண்டிமாவில் வச்சு போகிறதுனால அந்த அழகே வேறு. அந்த அளவுக்கு அதில் என்ன சொல்கிறது, அற்புதமான ஒரு அழகு இருக்குது அதில். நான் உண்மையாக சொன்னேன்னா, கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வந்ததே வந்து ட்ரெஸ் கோட்னால தான். ஃபஸ்ட்டு திலக்கு பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிட்டேன். அடுத்த 2வது நாளே போய் நான் வந்து திலக்கு வச்சுக்கிட்டு போயிட்டேன். அடுத்த சந்திரசேகர் ஹாஸ்பிட்டல் கிட்ட சொல்லுச்சு, அப்படி எங்க பெரியப்பா அப்பா என்ன பண்ணிருக்கு, சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துடுறேன்னா அது கூப்பிட்டு இருக்கு, ஏதோ கடவுள் என்ன விட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாம மாதாஜி அவங்க தங்கச்சியும் கூப்பிட்டு வந்தாங்க. அதெல்லாம் யாருக்கு ஆர்வம் இருக்குன்னு பாக்குறாங்க பகவான், டக்குன்னு அப்படியே உடனே கூப்பிட்டு வந்து எல்லாரும் ஒரு இடத்துல சேர்த்துருவாங்க. ಸುತ್ತ ಇಲ್ಲ, ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ನಾರದ ಮುನಿ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಇಲ್ಲಿ, பரமாத்மா என்ன உள்ளேயே பரமாத்மா மேலே தியானம் பண்ணி நானும் எங்கே இருக்கேன், பகவான் எங்கே இருக்குன்றது தெரியாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் ஆழமான தியானத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறார் அவர். யார்கிட்ட? அவங்களோட பக்தி குருநாதர்கிட்ட. அவங்க வந்தாங்களே பக்தி வேதாந்தி, அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்ட உடனே நம்ம மறந்துடுவோம். நாளைக்கு வந்து கேட்டால் என்ன நேற்று கிளாஸ்னா நம்ம மறந்துடுவோம். அவர் என்ன எத்தனோ வருஷமான பிறகு கூட அதை வந்து நான் வச்சுக்கிட்டு அதை அப்படியே அதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு, அதை நோக்கி போயிருக்காரு, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருக்காரு அவர் நாரதமுனி. அதான் அந்த தியானம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏகேன்னு இப்போ ஒரு நம்ம ஸ்லோகா படித்தேனே, ஏகேன்னு மனசான்னு சொல்லி அந்த ஸ்லோகா 1-2 ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. அதுதான் அதை தான் நம்ம பயிற்சி பண்ணணும்.
1 2 ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் படிக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா அது. ஒரு ஸ்லோகாவும் 2வது அத்தியாயத்தில் படித்தா அமிர்தம் மாதிரி இருக்கு. 1 2 அதை ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாராவது டிவோட்டிஸ். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்லோக்காவில் தஸ்மாத் ஏகேனா 1 2 14 தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி. அந்த இது படிங்க மாதாஜி, பொருளரை படிங்க. ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக நீங்கள் படிக்கிற படிப்பில் எல்லாருக்கும் மனசில் ஏறிட்டு பதவி ஆகிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி படிங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம். 1 2 15 அடிக்கடி சொல்லுவாங்க பிரபுபாத் இந்த ஸ்லோகாவை, அடிக்கடி சொல்லுவாங்க பிரபுபாத். ஒரே எண்ணத்துடன் பல எண்ணங்கள் மனசுல இருக்கும். ஆனா நம்ம பக்தி சேவை பண்ணும்போது ஒரே ஒரு எண்ணம் தான், ஃபோக்கஸ் ஃபோக்கஸ், ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன், ஒரே எண்ணத்துடன் பக்தர்களை காப்பவரான பரமபுருஷ பகவானை பற்றி. பாத்தீங்களா, பக்தர்களை காப்பவரான. நம்மளுக்கு யாருமே காப்பாத்துறதுக்கு இல்ல, பக்தர் பகவான் ஒருத்தர் தான் நம்மளை காப்பாத்துறாரு, யாருமே இல்லை நம்மளுக்கு. இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லிருக்காங்களா, எப்போதும் சொல்லிருக்காங்க பாருங்க. அப்படி சொல்லிருக்க மாட்டாங்களே. ಸತತವಾಗಿ ಶ್ರವಣ. ಗೀತಾ ಮಾತಾಜಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ, ಸತತವಾಗಿ ಶ್ರವಣ ಅಲ್ಲ, ಅವ್ರು ಓದುವಾಗ ನೀವು ನೋಡ್ದಾಗ ಕೇಳ್ತಾ ಇರಬೇಕು. சததವಾಗಿ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? எப்பொழுதுமே, புதன்கிழமை மட்டும் இல்லை, சனிக்கிழமை மட்டும் இல்லை, எப்பொழுதுமே ಚಿಂತನ ಚಿತ್ತದಿಂದ, ಏಕಾಗ್ರಹಿ ಚಿತ್ತದಿಂದ. ಹೆಂಗಿದೆ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಈ ಶ್ಲೋಕ? ಏನು ಅನಿಸುತ್ತೆ ಇದು ನೋಡಿದ್ರೆ? ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ ಬಿಡಿ ಪ್ರಭು, ನಿಮ್ಗೇನು ಕೆಲಸ ಇದೆ, ಬೇರೆ ನಮ್ಗೇನು ಎಷ್ಟೋ ಕೆಲಸ ಇದೆ ಅಂತೀರಾ? ಹೆಂಗಿದೆ? ಕರೆಂಟ್ ಇರ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ಲಿ, ನಮ್ಮ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ ಏಕಾಗ್ರಹಿ ಚಿಂತನೆ, ಒನ್ ಪಾಯಿಂಟೆಡ್ ಅಟೆನ್ಷನ್, ಫೋಕಸ್ ಒಂದ್ರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. ಇದು ಭಾಗವತಮಲ್ಲಿ ಓದುವಾಗ ಮಾತ್ರ ಇರಬಾರ್ದು, ಸದಾ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರು. ಸದಾ, ಯಾವಾಗಲೂ, ನಿತ್ಯಂ. ಅದಕ್ಕೇನು ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಬೆಸ್ಟ್ ಚಾಂಟಿಂಗ್, ಶ್ರವಣಂ ಕೀರ್ತನಂ. ಇದನ್ನು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿಟ್ರೆ ನಿಮ್ಮಿಂದ ನನಗೆ ಇಂಟ್ರೆಸ್ಟ್. ನಾನು ಮೊದಲೇ ಸೋಂಬೇರಿ ನಂಬರ್ 1. ನಿಮ್ಗೆ ಅಂದು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ನನಗೆ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಜಾಸ್ತಿ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನೀವು ನನಗೆ ಇದು ಕೊಡಬೇಕು, ಪ್ರೆಷರ್ ಕೊಡಬೇಕು. ಇದು ಓದೋಣ ಪ್ರಭು, ಡೈಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗೋ ಕ್ಲಾಸ್. ಅದಕ್ಕೆ ಪ್ರೆಷರ್ ಕೊಟ್ಟರೆ ನನಗೇನಾಗುತ್ತೆ, ಇನ್ನೂ ನಾನು ಇದು ನಿಮ್ಮಿಂದ ನಾನು ಸೀರಿಯಸ್ ಆಗಿಬಿಡ್ತೀನಿ ಅಲ್ವಾ? ಕರೆಕ್ಟ್ தானே மத என்ன சொல்கிறது? பிரேம் அது கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு. அப்புறம் நிஷ்டா ஆயிடுச்சு இல்லையா? அப்புறம் வந்து என்ன ருச்சி, நிஷ்டான ஒன்று என்ன ஆகுதுன்னு, அந்த எப்போ வந்து நம்ம வந்து பிடிவாதமாக பக்தியில் இருக்கிறோமோ அப்போ என்ன ஆகுது, எதை பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஆசக்தி, ஃபஸ்ட்டு ஆசக்தி வந்துடும், ஆசை வந்துடும். இது பண்ணலாம், அது பண்ணலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அங்கே போய் பிரச்சாரம் பண்ணலாம், இங்கே போய் பிரச்சாரம் பண்ணலாம். இன்னும் பாகவதம் வந்து டெய்லி ஒரு 5, இன்றைக்கி 2 ஸ்லோகா படிச்சுட்டு இருக்கேன், நாளைக்கு 5 ஸ்லோகா படிக்கலாம். அது படிச்சுட்டு நம்ம வந்து மற்றவங்களுக்கு போய் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணலாம், அந்த இடத்துல சென்டர் ஓப்பன் பண்ணலாம். இன்னும் சாண்டிங் 16 ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு எக்ஸ்ட்ரா நல்ல குவாலிட்டி சாண்டிங் பண்ணலாம். அந்த ஆசை வந்துடும். அப்புறம் வந்து இன்னும் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். இந்த மாதம் எல்லாமே பறக்குது அப்படியே. நம்ம உலகத்திலேயே ஒசூரில் முக்குந்தப்பள்ளி ஒரே ஒரு குரூப் தான் புக் டிஸ்ட்ரிபியூஷன் போகாமல் குரூப்பு. வேறு எல்லாமே அப்படியே சர நீங்கள் மான் தெரியுமா உங்களுக்கு? மான் ஓடி இருக்கிறது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி பறக்கிறாங்க எல்லாருமே. நம்ம ஒரே ஒரு குரூப்பு தான் பறக்காமல் இருக்கிறது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம எல்லாருமே வைகுண்டத்துலேருந்து நேராக வந்திருக்கோம். நம்மளுக்கு தேவையே இல்லை, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணவே தேவையில்லை. தானாக பகவான் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுவார். அபயம்ன்ட்டு நம்மளுக்கு இது கொடுத்துருவாங்க. பறக்கிறாங்க அப்படியே. புக்கு எழுது போய் கேளுங்க, எத்தனை பேர் வந்திருந்தாங்க கேளுங்க. 25 பேர் வந்திருந்தாங்க இஸ்கான் கவர்மெண்ட். அங்கே இன்விடேஷன் எல்லாருமே புக்ஸு பாக்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாக்ஸு, டேபிள். நம்ம தான் டேபிள் தேடுவோம் இல்லை, அவங்க டேபிளோடு எடுத்துருக்காங்க. அப்படியே சிப்பாயிங்க எப்படி வராங்க போகிறதுக்கு, அந்த மாதிரி வந்திருக்காங்க.
ஆளாளுக்கு இங்கே நான் வந்த உடனே என்ன பண்ணாங்க, ஒருத்தர் செய்து காமிச்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். இங்கே எல்லா இடத்துல இந்த இடத்துல வீடு இருக்கிறப்போ இந்த இடத்துல வீடுக்கு எங்கெல்லாம் போகலாம் சொன்னோன்னே எல்லாரும் கிளம்பிட்டாங்க புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. 15 பேர் டீம், சின்ன குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. சோட்டா எல்கேஜி ப்ரீகேஜி படிக்கிறவங்க, யூகேஜி படிக்கிறவங்க அவங்களாம் வந்திருக்காங்க புஸ்தகம் போய் விற்கிறதுக்காக. அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆர்வம் இருக்கோ, நம்மளுக்கு என்ன சீரியஸ்னஸ் சின்சியரிட்டி இருக்கோ, நம்ம குழந்தைங்களுக்கு தானும் அந்த வைப்ரேட் ஆகிடும். அதனால் இந்த மாதம் டிசம்பர் வந்தாலே நம்ம வந்து ஓடணும். அதனால தான் அது பேர் மாரத்தான்னு சொல்லி வச்சுருக்குது பிரபுபாத். புக் மாரத்தானான்னு என்ன அர்த்தம்? மாரத்தானா தெரியல உங்களுக்கு? ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்க பாருங்கள், ஓடிட்டே இருப்பாங்க, பல கிலோமீட்டர் ஓடுவாங்க. நீங்கள் என்ன ப்ரீச்சிங் பண்ணாலும் என்ன பக்தி பண்ணாலும் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலன்னா மொட்டை தான் நம்மளுக்கு. அதனால் ஆளாளுக்கு அவங்கவுங்க லைனில், அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில், அவங்கவுங்க சர்வீஸில், அவங்கவுங்க நிலையில் எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலையிலே வந்து நம்ம என்ன பண்ணணும், புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். மேரேஜஸ்க்கு, அப்புறம் வந்து மேரேஜ் ஆனிவர்சரி, பர்த்டேக்கு, டெத் செரமனிக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் பார்த்தா நான் உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி கொடுத்துட்றேன். நான் என்னோடய ஓன் இதில் டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நீங்கள் டெல்லியில் இருந்தால் கூட நான் எடுத்து வந்து கொடுத்துட்றேன், அங்கேயே கனெக்ட் பண்ணி விட்றேன். அதனால் பாருங்கள், மேரேஜஸ்ஸு, பர்த்டேஸு, அதுக்கப்புறம் ஆனிவர்சரி, ಗೃಹ பிரவேಶம், ಕೊಟ್ರಾ ಅವ್ರು ನೀವೇನು ಮಾಡಬೇಕು ಗೊತ್ತಾ ಮಗಳೇ, ಯಾರು ಮಾಡ್ತಾರೋ ಅವ್ರು ತುಂಬ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದ್ರೆ ಅವ್ರ ಹತ್ರ ನಾವು ಮಾತಾಡಬೇಕು. ನೀವು ನಿಮ್ಮ ಹೆಸರಲ್ಲಿ ಇದು ನಿಮ್ಮ ಮನೆ ತುಂಬ ಶುಭಕರ ಆಗುತ್ತೆ, ಶಾಂತಿಗೆ ನಿಲಯ ಆಗುತ್ತೆ, ಗೀತಾ ಒಂದು ದಾನ ಮಾಡಿ ಅಂತೇಳಿ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಎಷ್ಟಾಗುತ್ತೋ ಅಷ್ಟು 5 ಬುಕ್ಕೋ 10 ಬುಕ್ಕೋ 3 ಬುಕ್ಕೋ 4 ಬುಕ್ಕೋ ಆ ಥರ ನೀವು ಆ ಥರ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಮಾಡಿಸ್ಬೇಕು. ಆ ಥರ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಒಬ್ಬನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ, 10 ಬುಕ್ ತೊಗೊತಾನೆ, 10-15. ಇವಾಗ ನಮ್ಮ ಇದರಲ್ಲಿ ತುಲಾಭಾರ ಐತೆ ಕೂಡ ಗೊತ್ತಾ, துலாபாரம் கூட பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? பெரிய தக்கடி வச்சுருப்பாங்க நம்ம இஸ்கானில் எல்லாமே. அவர் உக்காந்துட்டு அவர் எத்தனை கேஜி இருக்கோ அத்தனை கேஜி பகவத்கீதை புக் அவர் வாங்கி கொடுக்குறாங்க. அதை வந்து தானமாக எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. தானமான யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு. இந்த மாதிரியெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து 2 பேர் புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக போனாங்க, பக்தர் டிவோட்டிஸு. போன உடனே ஒருத்தர் என்ன பண்ணால், போகும்போது இப்போ இது பார்த்தான், ஏதோ வைன்ஸ்ன்னு இருக்கும், வைன்ஸ் கடையில் பார்த்தான் போர்டில். இவன் சொன்னான், ஒரு பக்தர் வந்து இங்கெல்லாம் போகாதடா, அவங்க தண்ணி அடி போடணும் வேணாம், சரி நீ போப்பான்னு சொல்லி இவன் என்ன பண்ணால் உள்ள அதுலேயும் அங்கே நுழைஞ்சிட்டான். அங்கே நுழைஞ்சி அந்த ஓனர் வாங்கலை, அங்கே உள்ள ஒருத்தன் வேலை செஞ்சுட்ருக்கான் பாருங்கள், அவனுக்கு கொடுத்துருக்கான். அவன் கொடுத்த உடனே, சாமி நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சாமி, நான் இருக்கிற இடம் பாருங்கள் சாமி. அவர் என்ன சொல்கிறார் பக்தர், அதனால தான் நான் வந்தேன், நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டியவங்க, இங்கே இருந்துட்டீங்க நீங்கள், அதனால தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக என்ன பகவான் அவங்க அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பகவானோட மெசேஜ். இது சில பேர் வந்து ஏன் பகவான் வந்து என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பகவான் அவர் தனியாக வரமாட்டார். அவர் தன்னோட பக்தர்களை மெசேஜ் அனுப்புவார். பக்தர் மூலமாக மெசேஜ் அனுப்புவாங்க. மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, யாருக்கு ஆர்வமாக இருக்கோ, யாருக்கு உண்மையான குரு வேணும், யாருக்கு உண்மையான உருவில் பகவத்கீதை வேணுமோ அவங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க பகவானே இதை அனுப்புவார். இதெல்லாம் அவர் பண்ணுறது தான், நம்ம மூளை கிடையாது. இது எல்லாமே அவனுக்கு போய் கொடுத்துட்டார், அவர் வாங்கிட்டார் அவர். ஆனால் அவர் நல்ல பயஸ் கேரக்டர், நல்ல குணமுள்ள கேரக்டர். அதனால் அவர் வாங்கிட்டார். வாங்கி படித்து 6 மாதம் இவர் போய் கோயிலில் போய் உட்காண்டாரு. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, நான் என்ன பண்ணுறது, சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். உடனே அவர் வந்து கோயிலுக்கு வந்து பிரசிடென்ட் கிட்ட பேசிட்டு, இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது, என்ன பண்ணலாம், அப்போது ஒரு வேலை செய்யுங்க, அவனை வந்து ஒரு 6 மாதம் நம்ம கோயிலில் தங்க வைங்க. 6 மாதம் தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை அப்சர்வேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனோட ஆர்வம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணீங்க, அவனுக்கு பயிற்சி கொடுங்கன்னு சொன்னான். உடனே 6 மாதம் வந்தான். அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2nd இயரில் இனிஷியேஷன் வாங்கிட்டான். 3rd இயரில் டாப் புக் டிஸ்ட்ரிபியூட்டர். டாப் புக் எங்கே வேலை செஞ்சதுங்க, வைன் ஷாப்பில். 2nd இயரில் டாப் புக் டிஸ்ட்ரிபியூட்டர், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டான். அவன் லீடர் ஆகிட்டான். டிஸ்ட்ரிபியூட்டரே கிடையாது, அவன் லீடர் ஆகிட்டான். அவன் கீழே 10 குரூப் இருக்குது. 10 குரூப், ஒரு குரூப் இல்லை 10 குரூப், ஒரு குரூப்பும் 10 பேர். அவன் சொல்கிற மாதிரி சங்கீர்த்தனை பஸ் போகணும். நம்மளதான பெரிய பஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கெல்லாம், பெரிய சங்கீர்த்தன் பஸ்ஸு போகும். பெரிய பெரிய கோயிலெலாம் ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸு கோயில் டெம்பிள் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி கவர்னிதா இருப்பார், உள்ள சமையல் ரூம் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க சங்கீர்த்தன் பஸ், மாதாஜி புக் டிஸ்ட்ரிபியூஷன் பஸ் எல்லாமே இருக்கும். அதில் டெய்லி அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. நம்ம ஒசூருக்கு நிறைய பேர் நிறைய தடவை வந்திருக்கு, எல்லா இடத்துக்கும் வந்திருக்காங்க. ஆல் இண்டியா. இது பிரபுபாத் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஏன்னா பிரபுபாத் சொல்கிறார், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்பீங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கல்யாணம், அதுக்கப்புறம் இந்த இவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை,
அது இருக்கிறது தான் எல்லாருக்குமே. இப்போ நான் கூட காலையில் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன், ஒன்றும் பண்ண முடியல, அவாய்ட் பண்ண முடியாது. சொந்த பந்தம் நம்ம அப்படியே பல பிறவிலேருந்து என்ன பண்ணோம், அந்த சொத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். அந்த சொந்த பந்தத்தை நம்மளால் விட முடியல. அதனால் என்ன பண்ணுறது, இருக்கிற டைமில் நம்ம வந்து நல்லா என்கேஜ் பண்ணி விடணும். புக் டிஸ்ட்ரிபியூஷன் பெஸ்ட்டு, நம்பர் 1 ப்ரீச்சிங். பிரபுபாத் சொல்கிறாரு, நீ அரை மணி நேரம் சொல்கிற அவ்வளோதான் உன்னால் சொல்ல முடியும், 1 மணி நேரம் சொல்லு அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வெளியே போன உடனே அவ்வளோதான் முடிஞ்சது. ஆனால் இந்த புஸ்தகம் என்ன பண்ணும், அது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணும். எப்படி நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணோமோ அந்த மாதிரி பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணும். அங்கே போய் அது என்ன பண்ணும் தெரியுமா, இந்த பாத்திரையில் நம்ம வந்து சாதம் வைக்கிறோம் இல்லையா, உடனே சாதம் வந்து ஹீட் ஆகாது. ஃபஸ்ட்டு பாத்திரம் ஹீட் ஆகும். பாத்திரம் ஹீட் ஆனால் என்ன ஆகும், உள்ள தண்ணி ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், சாதம் ஹீட் ஆகும். கரெக்டாக அந்த மாதிரி அந்த டைமிங் இருக்குது. அந்த டைமில் வந்து உடனே போய் வெடிக்கும். அது உடனே வெடிக்குன்னா விசில் வரும். அந்த விசில் வரதான் டைம் பாம்புன்றது. அதுதான் இந்த டைம் பாம்பு, அதுதான் இந்த பகவத்கீதா பாகவதம். அந்த டைமுக்கு போய் கரெக்டாக போய் வெடிக்கும் அது. இந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூஷன் பெஸ்ட்டு. நல்லா யோசனை பண்ணுங்கள். ஒருத்தர்கிட்ட ஒரு நபர்கிட்ட அந்த புக்கு போனாலே போதும். அந்த புக்கு போனவொடனே எப்படியாவது அவன் ஆத்மா ஆகிடுவான். அவன் படிக்காமல் இருந்தவங்க கூட யாரோ ஒருத்தர் பக்தராகிடுவார். அப்படி பண்ணி தான் தமிழ் செல்வன் பிரபு டிவிஎஸில் நிறைய பேருக்கு புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார். அது பண்ணதுனால தான், அந்த சேவை பண்ணதுனால தான் அவர் பக்தராகிட்டார். அதுக்கப்புறம் சாண்டிங் ஆரம்பிச்சிட்டார். கரெக்டாக அது பண்ணதுனால அப்புறம் நல்ல டொனேஷன் கலெக்ட் பண்ணாங்க கிருஷ்ணருக்காக. அந்த ஆர்வம் வந்துருச்சு அவருக்கு. அதனால் அந்த சேவையில் ஈடுபடுத்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்க கம்பல்சரி அட்வான்ஸ் ஆகிடுவாங்க. அவங்க பாத யாத்திரை போகிறவங்க. இந்த பாத யாத்திரை வந்து பயங்கரமான ஏன்னா சிவியர் தபஸ்யா. அது பாத யாத்திரை எப்படின்னு தெரியுமா, 2 இது புலக்காட்டு மாட்டு வண்டியில் பண்ணுறது, பஸ்ஸில் கிடையாது. மாட்டு வண்டியில் புக் டிஸ்ட்ரிபியூஷன், மாட்டு வண்டியில் பாகவதம் பிரச்சாரம், மாட்டு வண்டியில் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி வீடெல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் அங்கே தங்கணும், எங்கே போனால் அங்கே குடிக்கணும். நம்ம சாதனை அங்கேயும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுதான் பாத யாத்திரை. இந்த பாத யாத்திரை வந்து அவங்க ஆல்ரெடி ஹேண்ட் பிக்கட் பை த லார்ட். பகவானாலேயே அவங்க வந்து தேர்ந்தெடுத்தவங்க. அவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடப்பாங்க. எதுவுமே கிடையாது. 3 ட்ரெஸ், 2 பேர் ட்ரெஸ் இருக்கும், அவ்வளோதான். டெய்லி துவைக்கணும். நம்ம துவைக்கும் போதெல்லாம் ஒருத்தரையும் நம்ம திட்டிக்கிட்டு தான் துவைப்போம் எல்லாருமே. இவன் இத்தனை டவல் போடுறான், அவன் அத்தனை பேண்ட் போடுவான், இத்தனை இது போடுவாங்கன்ட்டு. எல்லாமே வாஷிங் மிஷின்லாம் கிடையாது. இதுதான் வாஷிங் மிஷின். டெய்லி அவங்க துவைக்கணும். டெய்லி எங்கள் இடமே கிடையாது. யாராவது நம்ம மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு வாங்க நம்ம வீட்டில் இருங்கன்னு சொல்லி கூப்பிட்டா தான் அவங்க போய் தங்குவாங்க. அடுத்த நாள் டக்குன்னு 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. மங்களாரத்தி அங்கேயே பண்ணுவாங்க. கோயில் மாதிரியே பண்ணுவாங்க. எல்லாமே பயங்கரமாக பண்ணுவாங்க பாத யாத்திரை. இந்தியா ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேயும் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இல்லை, பிரபுபாத பீரியட்லேருந்து இருக்குது. அதனால் நீங்கள் பர்த்டே ஆனிவர்சரி, டெத் ஆனிவர்சரி, பர்த்டே எந்த இது சுபமோ அசுபமோ எந்த இது இருந்தாலும், எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் பகவத்கீதை போய் கொடுத்துட்டே இருக்கு. அதான் வந்துருச்சா கீதா ஜெயந்தி. வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி இவங்களாம் அந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் கேளுங்க, ஆள் 3 பேர் ஒரு கோயிலுக்கு போயிடுவாங்க. இவன் மாதாஜி வந்து இந்த என்னது கிருஷ்ணர் கோயில் என்னது கோகுல் நகர், இவங்க சீதா மாதாஜி, இவங்களோட டீமு. அப்புறம் வந்து கோபேஸ்வரா இவர் பெருமாள் கோயில், கோபசேந்திரம் அங்கே ஒரு டெங்கினி கோட்டாவில் ஒரு. இந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு தடவை என்ன பண்ணோம், சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் போய் ரொப்பிட்டோம். சூப்பர் மார்க்கெட்டு பெரிய பெரிய கடையில் எங்கெங்கெல்லாம் க்ரௌட் இருக்கோ அங்கெல்லாம் போய் ரொப்பிட்டோம். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கொடுத்துருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போகிறதுக்கே பயப்படுவாங்க. பேங்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே கவர் பண்ணலாம். நம்ம எல்லாம் என்ன மல்டி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸை போய் நம்ம பார்க்கலாம். ಬ್ಯಾಂಕ್ಸ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ಸ್ ಯಾವುದನ್ನ ಕೊಡ್ಬೋದು யாரும் அதான் கரெக்ட் கோர்ட்டில். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் மேலே எப்பவும் இது வச்சுருக்கணும். அது அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, அதை வந்து நம்ம அந்த அந்த டிசைரை வந்து வளர்த்தணும். புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிரபுபாதர் சொல்கிறாரு, என்னை வந்து உண்மையாக நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா நீங்கள், அப்போ என் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்கன்றாங்க. என்னை நேசிக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி ருச்சி ஆசை வந்தவொடனே ருச்சி ஜாஸ்தியாகிடும் நம்மளுக்கு. இப்போ ஒரு பர்ஃபி சாப்பிட்டா என்ன ஆகும், இன்னொரு பர்ஃபி இன்னும் சாப்பிடணும். அதனால தான் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றதில்ல பக்தர்கள். ஆனால் இந்த ஸ்வீட்ஸ் சாப்பிட்லாம், இது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், நிறைய இருக்குது இந்த ஸ்வீட்ஸு.
திகட்டாது இந்த ஸ்வீட், எப்பவும் திகட்டாது. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், நோய் கூட வராது, இருக்கிற நோய் போயிடும் உங்களுக்கு. உங்களுக்கு உண்மையாக டயபெட்டிஸ் இருந்தால் இது போயிடும். இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அமிர்தமாக மதுரமாக இருக்கும் இது. இந்த ஸ்வீட் வந்து எந்த உலகத்துலையும் கிடையாது, வைகுண்டத்துலேருந்து வந்திருக்குது, கோலோகத்துலேருந்து வந்திருக்க ஸ்வீட் இது. அதனால் இது திகட்டாது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கலாம், படிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் அந்த புஸ்தக விநியோகம் பண்ணுறவங்க அதை படிக்கணும். படித்தா தான் அவங்களுக்கு சொல்ல முடியும். அதான் நிறைய பேர் இந்த மாதாஜிஸ் எல்லாம் கேட்பாங்க, கேள்விகள் மேலே கேள்வி கேட்குறாங்க பிரபு, கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, நம்மளால் பதில் கொடுக்க முடியாது. அதனால் யார் எப்படி வராங்களான்னு கூட சொல்ல முடியாது. புக் டிஸ்ட்ரிபியூஷனில் விதவிதமாக வருவாங்க, அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மக்கிட்ட பதிலே இருக்காது. அதனால தான் நிறைய படிக்கணும். நிறைய இப்போ இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மாதாஜி இருக்காங்க, உங்கள் பகவத்கீதா ஸ்லோகா படிக்கக்கூடாது, அது வந்து தாத்பரியம் தான் படிக்கணும், ஸ்லோகா படிக்கக்கூடாது. நாங்கள் இப்படியெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் மைண்டை வந்து அவங்க கொடுத்தாச்சு. இல்லை இப்படி இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போனாங்க பிரபுபாதர், கீதா ஜெயந்தி நாள் போனாங்க. பயங்கரமாக பெருசாக இது பேனரெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு என்ன எல்லாரையும் இன்விடேஷன்லாம் கொடுத்து எல்லாரையும் வர வச்சுட்டாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. பிரபுபாதர் வந்து உட்கார்றாரு. வந்து உக்காந்த உடனே அந்த ஆர்கனைசர்ஸோட பேர், அந்த மெம்பர்ஸோட பேர் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக இருக்குது, வேறு எல்லாமே இருக்குது. பிரபுபாத் வந்து உட்காந்தோடனே எல்லாம் பார்த்தாரு. இப்படி பார்த்த உடனே ஆர்கனைசர் கூப்பிட்டாரு. என்ன சார் என்ன பண்ணுறீங்க, என்ன இன்றைக்கி என்ன கீதா ஜெயந்தி, எங்கே பகவத்கீதையை காணுமே, ஒரு பேனர் கூட கிருஷ்ணரை பற்றி அர்ஜுனை பற்றி காணுமே, என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை அப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு தான். பகவத்கீதை ஒரு புஸ்தகம் கிடையாது, கிருஷ்ணரை பற்றி அர்ஜுனை பற்றி ஒரு பேனர் கிடையாது. அப்போ என்ன தான் நீங்கள் கீதா ஜெயந்தி பண்ணுறீங்க? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க விளம்பரத்துக்காக நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் இது சஷ்டி பூஜைலாம் தெரியுமா உங்களுக்கு? 60 வருஷம் பாதி இதெல்லாம் நான் நோ யூஸ் அட் ஆல் டு இன்க்ரீஸ் அவர் ஆயில். எனக்கு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் 60 வருஷம் சாந்தி எதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை இப்போ நான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, அண்ட் ஆல்சோ யூ ஆர் மிஸ்கைடிங் தி அதர் பீப்புள். இதெல்லாம் என்னது? இதுக்காக நான் ஆயிலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தான். தேவையில்லை. என்னதுக்கு? நம்ம என்னைக்கு நம்மளோட ருணம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் இங்கே இருக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் இது பண்ணணும், சஷ்டி பூஜை 70 70 வருஷம் 80 வருஷம் என்ன பண்ணாலும் அவ்வளோதான். ஒரு கிருமி, கொரோனா மாதிரி ஒரு கிருமி வந்தால் முடிஞ்சது அவ்வளோமே. பெருமைக்காக கிடையாது, ஆயுசு ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்காக. எனக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஆயுதம் இது பண்ணுறதுக்கு. அது செகண்ட். நீங்கள் சொன்னது அதுவும் கரெக்டு தான், அது செகண்டரி. அது பாரு இவங்க பண்ணிக்கிட்டாங்க சொல்லி அது வேற விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆயுஸ்க்காக ஆயுசு வந்து அதிகம் பண்ணிடுறாங்க. தேவை அதான் இங்கே சொல்கிறாரு, அதான் இங்கே நாரதமுனி சொல்கிறாரு. நான் அவர் இதை பற்றி எல்லாமே நல்லா பயிற்சி பண்ணி அதெல்லாமே எனக்கு ஞாபகம் வருது, அதெல்லாமே நான் படிச்சுட்டு இருக்கேன், அதெல்லாமே எனக்கு அந்த நான் வந்து முக்திக்கு என்ன வேணுமோ நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு அந்த நாரதமுனி. அப்படி அந்த சொல்கிற அளவுக்கு அவர் வந்து தகுதிப்பட்டிருக்கார் பாருங்க அவர். அதான் ருச்சி. அப்போ ருச்சி ஜாஸ்தியாகிட்டே போகும் நம்மளுக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பாருங்கள். அப்புறம் நகர் சங்கீர்த்தன் சைத்தன்ய மகாபிரபு ப்ரீஸ் பண்ணுறதே நகர் சங்கீர்த்தன் தான். நாங்கள் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா, எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எல்லாமே. அந்த கர்த்தாரோட சவுண்டை கேட்ட உடனே ஆடி மயங்கிடுவாங்க. எல்லாருமே இல்லை, யாருக்கு அந்த ஆர்வம் இருக்கோ அவங்களாம் வருவாங்க. உடனே எல்லாம் வரமாட்டாங்க. இதெல்லாம் எப்படின்னா வெரி லாங் ரன் ப்ராசஸ். இது விதையை போட்டு நாங்கள் வச்சுருவோம், அவ்வளோதான். பிரபுபாதர் ஒரு தடவை ஒரு விதை போட்டார் ஒரு மாதாஜிக்கு. யார்? ஃப்ளைட்டில் வேலை செய்கிற ஏர் ஹாஸ்டஸ்க்கு. பிரபுபாதர் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தார். இனி உங்களுக்கு தெரியும், ஃப்ளைட்டில் வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க இல்லையா. இல்லை ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருந்தா எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. இல்லை ஃப்ரீ கேஷ்யூநட்ஸ் பாக்ஸு, நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நூடுல்ஸு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஃப்ளைட்டில். வந்து பிரபுபாதர் வந்து, ஏன் சாமி உங்கள் சாமி சாப்பிடலான்னு சொல்லி அவர் அசிஸ்டண்ட்டை கேட்டார். நாங்களாம் எங்கேயும் வெளியே சாப்பிட்றதில்ல, நாங்கள் பகவானுக்கு படித்து அதுதான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போது உங்கள் சாமிஜிக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுட்டோமா வரட்டுமான்னு கேட்டாங்க. சரி ஓகே நீங்கள் கேட்குறேன் சாமிஜின்னு சொல்லி பிரபுபாதர் ஓகேன்னு சொன்னார். சரி எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் வரதுக்கு முன்னாடி பிரபுபாதர் எடுத்து அவள் சாப்பிட்ருந்தார். அவள் உருண்டை பண்ணி அதை சாப்பிட்ருக்கும்போது இவர் தெரியாமல், இவருக்கு ஏர் ஹாஸ்டஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவரோட கான்ஷியஸ்னஸ் எல்லாமே நல்லா மாடர்னாக இருப்பாங்க, சாப்பிட்றது வந்து லைஃப் ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா இது விசேஷமாக இருக்குன்னு சொல்லி டக்குன்னு பிரபுபாத் சாப்பிட்ற அந்த தட்டையில் கை போட்டு அவளை எடுத்து உள்ளே போட்டுட்டார் இவர், அந்த மாதாஜி, அந்த ஏர் ஹாஸ்டஸ்ஸு.
சாப்பிட்ட உடனே இவருக்கு கோவம் வந்துடுச்சு. பிரபுபாதர் பக்கத்தில் இருக்கிற இவருக்கு டிசைபிளுக்கு சொன்னாங்க, என்ன நீங்கள் கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை உங்களுக்கு, அவர் எங்கள் சுவாமி எங்கள் குருஜி சாப்பிட்ருக்காரு, அதில் போய் இது பண்ணிக்கலான்னு. பிரபுபாதர் அப்படின்ட்டார், பேசாதுன்ட்டார். அவர் சரி ஏஆர்எஸ்எஸ் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தார், அதுக்கு முன்னாடி கொண்டு வரல. அதுக்கப்புறம் அவர் பிரபுபாத் கிட்ட சொன்னார், குரு மகாராஜ் கிட்ட கேட்குறாரு, என்ன பிரபுபாத் உங்கள் கையில் குருவோட இது அவர் கொடுத்தா தான் நம்ம சாப்பிட்ணும், இல்லை அவர் இப்போ சாப்பிட்ட பிறகு தான் நம்ம அந்த உத்திஷ்டாவை நம்ம சாப்பிட்ணும், அது கை போட்டோம் நீங்கள் சும்மா இருங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, திட்டாதீங்கன்றீங்க, சொல்லக்கூடாதுன்றீங்க, நீ சும்மா இருன்றாரு. அவர் சும்மா ஆகிட்டார். இந்த பிரபுபாத் டிசைபிள் ஒரு தடவை அமெரிக்காலேயோ ஏதோ ஒரு ஊரில் யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு ஸ்மால் வில்லேஜ், அந்த வில்லேஜுக்கு ஒரு தடவை புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக போயிருக்காரு. அங்கே போய் என்ன பண்ணார், ரொம்ப ஆயாசமாக இருக்குது, தண்ணி வேணும், ஏதோ ஒரு சின்ன குடிசையில் மாதிரி ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் போய் கேட்டிருக்காரு. அங்கே வீட்டில் போய் கேட்ட உடனே பெரிய ராதாகிருஷ்ணா ஃபோட்டோ, பகவத்கீதா புக் அங்கே இருக்குது. பார்த்தோன்னே யார் இங்கே ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க, யார் ஹரே கிருஷ்ணா மாதா, யார் ஹரே கிருஷ்ணா பிரபுன்னு போய் உள்ளே போனோடனே அந்த ஏராஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து இந்த பிரபுஜிக்கு ஆச்சரியம், ரிமோட் வில்லேஜ், அதாவது நம்ம இந்தியாவில் ஒரு ஏதோ வில்லேஜ் இருக்குது பாருங்கள், அந்த வில்லேஜுக்கு வந்து பஸ்ஸே இருக்காது போகிறதுக்கு, அந்த மாதிரி வில்லேஜ். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பக்கத்தில் ஒரு சில ஊரெல்லாம் இருக்குது, அந்த ஊரில் வந்து போகிறதுக்கு வரதுக்கு கூட பஸ் இருக்காது, மெயின் ரோடுக்கு வந்தால் தான் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்துட்டு வரணும் டெய்லி. அந்த மாதிரி இடத்துல அந்த மாதாஜி இருக்காங்க. அப்போ அது எப்படி நீங்களாம் டிவோட்டி ஆகிட்டாங்கன்னு ஆச்சரியப்படுறாரு அவர். இந்த மாதிரி பிரபுபாதோட அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் உத்திஷ்டா, அந்த உத்திஷ்டை சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறம் நான் வந்து பக்தர்கள்லாம் சில பக்தர்களை பார்த்துட்டு கோயிலுக்கு போய் நான் கீதையில் பிரபுபாத் புத்தகம்லாம் வாங்கி நான் படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பிரபுபாதோட டீச்சிங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. அன்னிலேருந்து நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த பியூர் டிவோட்டியோட அந்த உத்திஷ்டா ப்ளஸ் ஹிஸ் அசோசியேஷன் ப்ளஸ் புக்ஸ் பிரபுபாதர் எழுந்த புக்ஸு. பிரபுபாதர் உள்ளே போனாலே போதும், வீட்டுக்குள்ளே போனாலே போதும், யாராவது ஒருத்தர் பக்தர் ஆகிடுவார். ஸோ அந்த ருச்சி வந்து பக்தி தொண்டு பண்ண அந்த ருச்சி, அந்த ஆர்வம் வந்துடும் நம்மளுக்கு, இன்னும் பண்ணலாம். எங்களுக்கு கொடுத்தது 1 மணி நேரம் சொன்னாங்க, எவ்வளோ லேட் பண்ணாங்க கேளுங்க. வேறு பக்தராக இருந்தால் என் கூட வந்த பக்தர் சொல்கிறார், என்ன பிரபு 1 மணி நேரம் சொன்னாங்க, இன்னுமே கொடுக்கல எங்களுக்குன்னு சொன்னாங்க. அவங்களெல்லாம் முடித்து அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தாங்க, அவ்வளோதான். பட் ஸ்டில் தேர் சம் சீட்ஸ் வேர் சோன் தேர். விதையை வந்து நம்ம அங்கே இது பண்ணிட்டு வந்திருக்கோம். we have planted a tree there. அதுக்கப்புறம் பார்க்கலாம் யாரும் வருது. அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறார் ராத்திரி நைட்டு, எனக்கு மன்னிச்சிருங்க பிரபு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னேன், அவர் கேட்கல, உங்களுக்கு நிறைய பேர். ஸோ அதனால் சரி, அவங்க பழைய பிளான், அவங்க எந்த பிளான் போட்டாங்களாலும் நம்ம பிளான் கரெக்ட், நம்ம ஹோம்ஒர்க் கரெக்டாக இருக்கணும். அவங்க ஹோம்ஒர்க் அவங்க பண்ணிகிட்டே இருக்கட்டும், நம்ம ஹோம்ஒர்க்கில் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். அது சரி 1/2 மணி நேரம் கொடுத்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, இல்லை பிரபு நெக்ஸ்ட் டைம் வந்து இவங்கெல்லாம் சொன்ன பற்றி கேட்குறாங்க, ஆர்எஸ்எஸ் குரூப் இருக்குது எங்களது, அவங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா அவங்க வந்து கடக்காக இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க பக்கா இந்த டைம்னா அந்த டைம் தான் புள்ளி மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட உங்களுக்கு ப்ரோக்ராம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒரு பகவத்கீதா ஒரு ஆர்எஸ்எஸ் லீடர் ஒருத்தர் வந்தார், அவர் வாங்கிட்டு போயிட்டார். ஒரு தானே போயிருந்தேன், 2-3 பகவத்கீதா போயிடுச்சு. அது அவர் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போனார். அவர் மேபி கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் தான், அவரே தானாக வந்து வாங்கிட்டு போனார். அவர் பெரிய ஆர்எஸ்எஸ் இல்லை குரூப்பில் பெரிய லீடர், அவர் தானாக வந்து வாங்கிட்டு போனார். ஸோ இந்த மாதிரி அப்புறம் அங்கே எங்களுக்காக பிரசாதம் தனியாக பண்ண வச்சேன். உள்ளே போய் பேசிவிட்டு எனக்கு அவரே போய் சொன்னார், எங்கள் ரிலேட்டிவ் தான் அவர் போய் உங்களுக்கு தனியாக பிரசாதம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி அங்கே பிரசாதம் பண்ணி அங்கே ஆஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பக்தர்கள்லாம் கொடுத்தோம். ஸோ நிறைய செஞ்சு கொடுத்துட்டாரு, சாப்பிட்ற மாதிரி பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதெல்லாமே எங்கேஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம புக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் மெயின். எனக்கு மெயினாக சொன்ன அவருக்கு எனக்கு டேபிளுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் புக் டிஸ்ட்ரிபியூஷன் கட்டு. ஸோ பல டிஃப்ரெண்ட் பிளேஸில் நம்ம போயிட்டே இருக்கணும். எங்கெங்கே எல்லாம் நம்மளுக்கு எப்படி நம்ம வியாபாரம் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்டை மூவ் பண்ணணும், நம்ம என்ன பண்ணுறோம், ராத்திரியெல்லாம் பிச்சு உதறுவோம். நம்ம என்னடா யாரை எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் பண்ணணும். நம்ம போகிற வர இடத்துலலாம் புக்ஸ் எங்கே எப்படி போவோம், யாருக்கு வைக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், எப்படி பண்ணலாம், இதுக்கு என்ன வேறு என்னென்ன பிளான் இருக்குது, எப்படியெல்லாம் போகணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ ருச்சி ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், நம்மளுக்கு பயங்கரமாக ருச்சியாகும். அதுக்கப்புறமா தான் ருச்சியான பிறகு பாவா,
அந்த பாவா ஸ்டேஜு உயர்ந்தமான ஸ்டேஜ். இப்போ பரத மகாராஜ் இவங்கெல்லாம் பாவா ஸ்டேஜில் இருந்தார். பரத மகாராஜ் பாவா ஸ்டேஜில் இருந்தால் கூட அவர் வீச்சு விழுந்துட்டார். அது அல்டிமேட் பிரேம ஸ்டேஜ். பாவா ஸ்டேஜ் எப்படின்னா, இப்போ ஒரு பூத்தோட்டத்துக்கு போகிறோம். அந்த பூத்தோட்டத்தில் இந்த பூவெல்லாம் நம்ம பறிச்சுட்டு பகவானுக்கு மாலையாக போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு தங்க கடைக்கு போகிறோம். ஒரு தங்க கடை போய் இந்த தங்கத்தை வந்து பகவானுக்கு எப்படி அதை அர்ப்பணம் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாமே பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணுறது அந்த பாவம். இப்போ வந்து பகவானுக்கு ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணுறோம், ரொம்ப சூடாக இருக்கும். அப்போ சூடாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், நல்லா தொட்டி பார்த்துக்கிட்டு இப்போ நாக்குக்கு ஏதாவது இதாகிட்டு போடுதான்னு சொல்லி நம்ம எல்லாம் செக் பண்ணுவோம் இல்லையா, ஸ்கின் ஏதாவது பர்ன் ஆகிடுதான்னு சொல்லி எல்லாம் பார்ப்போம். அந்த பாவத்தில் தான் பகவானுக்கு இது ரொம்ப சூடாக இருக்குது. இப்படி உண்மையாக ஒரு பக்தர் பண்ணியிருக்காரு. நார்த்து வடக்கு பாரத்தில் ஒரு பக்தர் என்ன பண்ணார், ஏழப்பட்ட பிராமணன் சொல்லி முடிச்சிடுறேன். ஏழப்பட்ட பிராமணன், ஏன்னா எங்கள் நம்ம பாஸ் இல்லை, என்னோட பாஸ் இருந்தால் டக்குன்னு டைம் சொல்லி ரிமைண்ட் பண்ணிட்டு இருப்பார். ஏழப்பட்ட பிராமணன். அந்த பிராமணனுக்கு எதுவுமே இல்லை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. உடனே கங்கா நதி கிட்ட போய் உக்காண்டாரு. எல்லா நதியும் வர வச்சுட்டு அங்கே வந்து என்ன பண்ணார், ஒரு சாதம் எடுத்து கொஞ்சம் சர்க்கரை முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து பாயசம் மாதிரி சீரா ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பானையில் பகவான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. பகவானுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நைவேத்தியம் பண்ணுறாரு. நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராமம் வந்துருச்சு அவருக்கு, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் என்ன பண்ணார், விரலை எடுத்து அந்த பானை உள்ள விட்டார். அந்த பானையில் வச்சு சூடாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக, எப்படி சபரி ருச்சி இருக்கா இல்லையா, நல்ல பழமாக இல்லைன்னு பார்க்குறதுக்காக எப்படி வச்சாரோ அதே மாதிரி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பகவான். ஏன்னா சாப்பிட்ட நாக்குக்கு அந்த பாவம் அவருக்கு எதுவும் ஆகாது, இருந்தாலும் அவரோட பாவத்தை எப்படி பண்ணுறாங்க, அவரோட பாவத்தோட எப்படி வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். ஸோ வச்ச உடனே மேலே வைகுண்டத்தில் பகவானுக்கு இது லக்ஷ்மி தேவி சொல்கிறார் நாராயணனுக்கு, யார் இந்த பக்தர், உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு, இந்த பாவத்தில் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லும்போது இவர் அப்போ தான் வெளியே அந்த விரல் எடுத்து வெளியே வைக்கிறார் பாருங்கள். விரலே வெந்துருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் வந்து இதெல்லாமே எதுவும் பண்ணலை, மானசிகமாக பண்ணியிருக்காரு. இதெல்லாமே மானசிகமாக பண்ணதுனாலேயே அந்த சூடான சீரா ரைஸில் வச்ச விரல் வெந்துருச்சு. அப்போ எந்த அளவுக்கு தியானமாக நாரதமுனி மாதிரி அவர் பண்ணியிருப்பார் பாருங்க. எந்த அளவுக்கு ஆழமாக தியானம், ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன். என்ன சொல்றதுக்கு, ஒரே எண்ணத்தோட, அந்த எண்ணம் தான் பாவம். பாவோ கிரகிக்கலாம், அதான் 1.5. குதிரைக்கு கடிவாளம் கட்டாங்க பாருங்க. எதுக்கு சொல்லுங்க அது கடிவாளம் கட்டுறத? இந்த பக்கம் பார்த்தா என்ன ஆயிடும், விட்டுட்டு போயிடாது, வண்டியை விட்டுட்டு போயிடாது. அந்த மாதிரி என்ன சார், நேர்கொண்ட பார்வை. அந்த 1 பாயிண்ட் அட்டென்ஷன். ஏகேஹ விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குருநந்தனா, அங்கங்க சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். பகவத்கீதையில் கூட அந்த பாயிண்ட், அந்த ஸ்லோகா இருக்கு. 2வது அத்தியாயத்தில் ஏதோ வருது, விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குருநந்தனா. உண்மையான இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவா, ஏகேஹ குருநந்தனா யாரு, பகவான் கிருஷ்ணர் மேலே தான். அவருக்கு எப்படி தியானம், அவருக்கு எப்படி சேவை பண்ணணும், அவருக்கு எப்படி பக்தி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பாவா ஸ்டேஜ். இந்த பாவா ஸ்டேஜில் கூட உயர்ந்தமான நிலை இது, 8th ஸ்டேஜ். அதில் கூட வீச்சு விழுந்துருவார் பக்தர்கள். ஆனால் பிரேமா ஸ்டேஜுக்கு தாண்டிட்டா 100% இந்த ராதாராணி கோபியர்கள் இவங்கெல்லாம் பிரேமா ஸ்டேஜில் இருக்காங்க. ஆண்டாள், இந்த மார்கழி மாதம் வந்துருச்சு ஆண்டாள். இந்த சனிக்கிழமை நம்ம நகர் சங்கீதம் எத்தனை பேர் வரீங்க? பிரபு ஃபர்ஸ்ட், வெரி குட், நைஸ், எக்ஸலண்ட், மாதாஜி ரைட், 3, ஓகே, வெரி குட். 1 பாயிண்ட் அட்டென்ஷனாக இருக்கணும். எது வந்தாலும் விடக்கூடாது, அதுதான் நிஷ்டா. அன்னைக்கு வந்து யார் வந்தாலும் என்ன வந்தாலும் விடக்கூடாது. நகர் சங்கீதம் பண்ணி ஆகணும், அப்படிதான். மார்னிங் எத்தனை பேர் வரீங்க? மாதாஜி ரெடி. ஸோ ஓகே, நம்ம சனிக்கிழமை பண்ணலாம். சனிக்கிழமை ஈவினிங்கு இதுக்கு கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம். அடுத்த நாள் வரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா தெரியாது. இந்த எத்தனை நாள் கூப்பிட்டா நான் ரெடியாக இருக்கிறேன் வரதுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ಓಕೆ ನಾನು ವಾಯ್ಸ್ ಮೆಸೇಜ್ ಕಳಿಸ್ತಾನೆ ಇದ್ದೀನಿ. ನೀವು ಮಾತಾಡಿ ಪ್ರಭು, உங்கள் டியூட்டி என்னென்னா மாதாஜிக்கு மொபைல் ஓப்பன் பண்ணி லிங்க் ஓப்பன் பண்ணுறது, மாதாஜி லிங்க் எப்படி ஓப்பன் பண்ணுறது, வாய்ஸ் மெசேஜ் எப்படி கேட்குறது பார்க்குறது, அது நீங்கள் 100% நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஒன்றுமே இல்லை, நானும் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லிட்டேன். நானும் அப்படி தான் சொல்லிட்டேன். மாதாஜி இது வரைக்கும் இப்போ இந்த ஸ்லோகா கேட்டார் இல்லையா, ஏகேஹ குருநந்தனா 1 பாயிண்ட் அட்டென்ஷன் வந்துருச்சு மாதாஜிக்கு.
எனக்கே தெரியாம தான் இருந்தேன். பையன் ஸோ அதனால் நோண்டிட்டே எல்லாருக்குமே அப்படி தான் மாதாஜி, அது நோண்டிட்டே இருக்கணும், உட்காந்து நோண்டணும், அவ்வளோதான். நோண்டினா தலைவலி அதான் அந்த நோண்டதுனால தான் நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம். அது நோண்டாமல் இருந்தால் அங்கே இருப்போம், அங்கே இருந்திருப்போம். அது ஏதோ அந்த இது பகவத்கீதா ஒரு சின்ன பையன் ஒரு பையன் ஆசிரமத்தில் வாங்குறான் இல்லையா, எனக்கு பகவத்கீதா படிக்கணும் சரி எங்கேயோ போயிட்டான் அந்த மாதிரி. ஓகே, அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்தகி, ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதுக்கு, ஸ்ரீல குருதேவுக்கு, இதாய் கௌர் பிரேமாந்தே. ஸோ எல்லா பக்தர்களுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம எல்லா பக்தர்களுக்காக ஆரோக்கியமாக இருக்கட்டும், சந்தோஷமாக சாந்தியாக ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன், அந்த அட்டென்ஷனில் நம்ம வந்து பக்தி தொண்டு பண்ணோம். நம்ம குடும்பத்தோட எல்லா சதஸ்யர் ஐ மீன் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஆரோக்கியமாக ஆனந்தமாக ஆரோக்கியம் வந்து ஆரோக்கியமாக இருந்து எல்லாருமே பக்தராகணும். அதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எங்கள் நமக்கு குரு மகாராஜுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்தர்களுக்காக எல்லாருக்காக பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ఒక సెకండ్. హరే కృష్ణ 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 హరే హరే, హరే రామ 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 హరే హరే, హరే కృష్ణ 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 హరే హరే, హరే రామ 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 హరే హరే, హరే కృష్ణ 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 హరే హరే, హరే రామ 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 హరే. గ్రంథరా శ్రీమద్ భాగవతం కీ, శ్రీల ప్రభుపాద కీ, గౌర్ ప్రేమానంద.